நாகை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடையும் நிலையில் பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. அங்குள்ள காந்திநகர் குடியிருப்பு பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே சிக்கல், கீழ்வேலூர், திருமருகல், வேளாங்கண்ணியில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் பயிர்களுக்கு உரம் தெளிக்கும் பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். திருவாரூரிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் பாதிக்கும் நிலை உள்ளதாக கூறும் விவசாயிகள் பயிர்களை காப்பாற்றுவதற்கான ஆலோசனைகளை வேளாண் துறை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சம்பா பயிர் இப்போ களவடித்து தூர் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த தூர் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பெய்யக்கூடிய மழை தூர் கட்டாத போவதற்கு சம்பா பயிர் தூர் கட்டாமல் இருப்பதற்கான ஒரு கெடுதலை உண்டு பண்ணுது இந்த மழை. இதுக்கு எந்த மருந்து கொடுத்தா நல்லது அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து அதற்கான ஒரு ஏற்பாடு செய்து எல்லா விவசாயிகளுக்கும் அதை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். தொடர் கனமழையால் மயிலாடுதுறை அடுத்து குளிச்சார் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் விரைந்து வடிய வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணியை வேளாண் துறை மேற்கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.